கடந்த 30 செப்டம்பர்ல 24,600 வரைக்கும் லோ வந்த நிஃப்டி அங்கிருந்து ஒரு 700 பாயிண்ட் கிட்ட ரெக்கவர் ஆச்சு. வெள்ளிக்கிழமை 25,330 வரைக்கும் ஹை போயிருந்தது. நேத்தி ஒரு நியூட்ரல் பேட்டர்ன் இருந்தாலும் ஒரு புல்லிஷ் கேண்டில். பட் இப்போ இந்த கன்டினியூஸ் ஒரு அப்சைட் மார்க்கெட்டில் இருந்தது தான் இன்னைக்கு மார்க்கெட் ஒரு ப்ராஃபிட் புக்கிங்கான ஒரு பிளேஸாக இருக்குது. ஒரு லார்ஜ் வாலட்டைல் இனியோட ட்ரேடிங் செஷனில் இருந்தது. அதை கிட்டத்தட்ட ஒரு 250 பாயிண்ட் வந்து வாலட்டைல் இருந்தது பெஞ்ச் மார்க் இண்டெக்ஸ் நிஃப்டியில். அது மட்டும் இல்லை, பேரிஷ் கேண்டில் ஃபார்ம் ஆயிருக்கு. மார்னிங் ஓப்பன் ஆகும்போது நிஃப்டியை விட பேங்க் நிஃப்டி கொஞ்சம் வீக்காக இருந்தது. ஆனால் அதுக்கப்புறம் செகண்ட் ஹாஃப் வந்து அப்படியே டேர்ன் ஆகி பேங்க் நிஃப்டி கொஞ்சம் ரெக்கவர் ஆச்சு. பட் நிஃப்டி நெகட்டிவாகவே க்ளோஸ் ஆகிருக்கு. ஸோ இன்னியோட மார்க்கெட்டில் என்னெல்லாம் நடந்திருக்கு, இன்றைக்கி எல்ஜி எலக்ட்ரானிக்ஸோட ஐபிஓ ஒரு பம்பர் லிஸ்டிங் இன்றைக்கி டேர்ன் ஆகிருக்கு. கிட்டத்தட்ட 50% ப்ரீமியம் லிஸ்டிங் இன்றைக்கி. இன்வெஸ்டருக்கு ஸ்டாக்கு கிடைச்சிருந்தவங்களுக்கு இன்றைக்கி ஒரு பெரிய போனஸ் அப்படின்னு கூட சொல்லலாம். இப்போது இதை தாண்டி ஆல்ரெடி டாடா கேபிட்டலில் ஒரு பெரிய மொமெண்டம் இல்லை, இன்றைக்கி டவுனில் தான் க்ளோஸ் ஆகிருக்கு. இதை தாண்டி என்னென்ன ஸ்டாக்ஸு, நாளையோட ட்ரேடிங் செஷனுக்கு ஒரு சில ஸ்டாக்ஸு நம்ம கவனிக்கலாம். அது என்னென்ன ஸ்டாக்கு, எதனால் அப்படின்ற காரணத்தையும் நம்ம பார்க்கலாம். இது ஒரு போஸ்ட் மார்க்கெட் அப்டேட். இது இன்றைக்கி என்ன நடந்ததுன்றதை பார்க்குறத விட நாளைக்கு மார்க்கெட்டை நம்ம எப்படி அப்ரோச் பண்ணலாம், என்னென்ன ஸ்டாக் நம்ம வாட்ச் லிஸ்ட்டில் ஆட் பண்ணலான்றதுக்கான ஒரு வீடியோவும். ஸோ சென்னை ட்ரேடிங் அகாடமி டெலகிராம் குரூப்புக்கான லிங்க்கும் சரி, இது வரைக்கும் யூடியூப் சேனல் நீங்கள் தமிழில் ஸ்டாக் மார்க்கெட்டை லேர்ன் பண்ணுறதுக்கு கற்றுக்கணும் அப்படின்னா சென்னை ட்ரேடிங் அகாடமி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ இன்றைக்கி ஃபஸ்ட்டு ஓப்பனிங்கில் வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட் இன்றைக்கி நெகட்டிவாக க்ளோஸ் ஆகிருக்கு. இல்லை நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் 82 பாயிண்ட் இன்றைக்கி இறங்கி முடிஞ்சிருக்கு. எல்ஜி எலக்ட்ரானிக்ஸோட ஐபிஓ லிஸ்டிங் இன்றைக்கி கிட்டத்தட்ட 50% ப்ளஸில் இன்றைக்கி ப்ரீமியமில் ஓப்பன் ஆகிருக்கு. ஒரு ஸ்ட்ராங்கான 1700க்கு மேலே ஒரு ஸ்ட்ராங்கான ஓப்பனிங் இன்றைக்கி இருந்தது. ஒரு பம்பர் லிஸ்டிங் அப்படின்னு சொல்லலாம். இன்னும் வரப்போகிற அடுத்தடுத்த ஐபிஓக்கான ஒரு சிக்னல்னு கூட சொல்லலாம் எல்ஜி எலக்ட்ரானிக்ஸோட ஐபிஓ. ஒரு லார்ஜ் பேரிஷ் கேண்டல். இதுக்கப்புறம் என்ன நடக்கும் நிஃப்டி டே சார்ட்டை பொறுத்த வரைக்கும் அப்படின்னா, ரொம்ப ஒரு குரூஷியலான லெவல் இன்றைக்கி 25,000ன்றது ரொம்ப ஒரு இம்பார்ட்டன்ட் சைக்காலஜிக்கல் லெவல் அப்படின்னு சொல்லலாம். அந்த லெவலில் ஒரு 50 பாயிண்ட்டுக்கு கீழே இன்னும் இன்றைக்கி வந்த டேலோ இன்னொரு 50 பாயிண்ட் இறங்கியிருந்தால் இந்த 25,000 லெவலையும் உடைச்சிருக்கும். அப்படி உடஞ்சிருந்தால் இன்னும் செல்லிங் ப்ரெஷர் அதிகமாக இருக்க வாய்ப்பு இருக்குது. பட் ஃபார்ச்சுனேட்டாக அது உடையலை. ஸோ 25,050 கிட்ட ஒரு லோ வந்துட்டு கிட்டத்தட்ட 25,145 கிட்ட க்ளோஸ் ஆகிருக்கு. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி 25,500 கிராஸ் பண்ணுறதுல மார்க்கெட்டுக்கு ஒரு பெரிய ஸ்ட்ரகிள் இருக்குது. அதுதான் நம்ம இங்கே பார்க்க முடியுது. ஸோ 25,000 25,500 இந்த ரேஞ்சுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு கிளியர் டைரக்ஷன் இல்லாமல் மார்க்கெட் மூவ் ஆகிறது தான் லாஸ்ட் ஒரு 3 செஷனாக நம்ம பார்த்துட்ருக்கோம். இன்றைக்கி மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா மெட்டல் செக்டார் இன்றைக்கி வீக்காக இருக்குது. மிட் கேப் அண்ட் ஸ்மால் கேப்பில் அதிகமான ஃபால் நடந்திருக்கு. என்னென்ன ஸ்டாக்ஸ் அப்படின்றதையும் அடுத்து பார்க்கலாம். நிஃப்டி நெக்ஸ்ட் 50 0.5% இறங்கியிருக்கு. ஆனால் இதில் பேங்க் நிஃப்டி காலையில் நிஃப்டியை விட அதிகமாக இறங்கியிருந்தது பர்சன்டேஜ் வைஸ்ன்னு பார்க்கும்போது. பட் க்ளோசிங்கில் வந்து பார்த்திங்கன்னா நிஃப்டியை விட ஒரு பெட்டரான க்ளோசிங். பட் நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி நெகட்டிவாக தான் முடிஞ்சிருக்கு. இதில் நிஃப்டியில் ஒரு லார்ஜ் பாடி, ஆனால் பேங்க் நிஃப்டியில் ஒரு ஸ்மால் பாடி. பட் வாலட்டிலிட்டி கொஞ்சம் அதிகமாக இருந்தது அப்படின்னு சொல்லலாம். ஸோ இன்றைக்கி ஓவரால் மார்க்கெட் ட்ரெண்டு என்னென்ன செக்டாரில் என்னென்னலாம் நடந்திருக்கு அப்படின்றத இப்போ ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா மெட்டல் ஸ்டாக்ஸ் தான் செல்லிங் ப்ரெஷர் கொஞ்சம் அதிகமாக இருந்தது. இதில் கவனிக்கக்கூடியது ஸ்மால் கேப் இண்டெக்ஸ் வந்து இன்றைக்கி கிட்டத்தட்ட 1%க்கு மேலே ஃபால் ஆகிருக்கு. மிட் கேப் செலக்ட் இண்டெக்ஸும் மோர் தென் 1% இன்றைக்கி இறங்கியிருக்கு. இந்தியா விக்ஸ் இன்றைக்கி பாசிட்டிவாக இருக்குது. நிஃப்டி 50 பக்கம் வரும்போது 0.3% இன்றைக்கி நிஃப்டி 50ல் ஃபால் ஆகிருக்கு. இதில் ஸ்டாக்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது 50 ஸ்டாக்கில் 40 ஸ்டாக் இன்றைக்கி நெகட்டிவாக க்ளோஸ் ஆகிருக்கு. 4 ஸ்டாக் 1%க்கு மேலே பாசிட்டிவாக இருந்தது. மேக்ஸ் ஹெல்த்கேர், டெக் மஹேந்திரா, அப்போலோ ஹாஸ்பிட்டல், விப்ரோ, ஐசிஐசிஐ பேங்க் இந்த ஸ்டாக்ஸ்லாம் இன்றைக்கி பாசிட்டிவாக இருந்தது. நெகட்டிவ் சைடில் வரும்போது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக 3 ஸ்டாக்கை சொல்லலாம் இன்றைக்கி செல்லிங் ப்ரெஷர். 1 டாக்டர் ரெட்டி, 2 டாடா ஸ்டீல், பஜாஜ் ஃபினான்ஸ் 3. 4வதாக பார்த்தீங்கன்னா பிஇஎல்ல இன்றைக்கி வீக்னஸ் அதிகமாக இருந்தது. மோர் தென் 1.5% கிட்ட இன்றைக்கி ஃபால் ஆகிருக்கு. மிட் கேப் மொத்தம் 25 ஸ்டாக்ஸ் மிட் கேப் செலக்ட் இண்டெக்ஸில் இருக்கிற 25 ஸ்டாக்ஸில் 2 ஸ்டாக்கு நியூட்ரலாக தான் க்ளோஸ் ஆகிருக்கு. பாசிட்டிவாக கூட இல்லைன்னு சொல்லலாம். ஆனால் மீதி 23 கம்பெனி 25ல் 23 ஸ்டாக் இன்றைக்கி இறங்கியிருக்கு. இல்லை 3 ஸ்டாக் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட், அதிகமான ஃபோக்கஸ் டவுன் சைடில் இருந்தது. 1 டிக்சன், இண்டஸ் டவர், எஸ் பேங்க். இந்த 3 ஸ்டாக்கும் மோர் தென் 3% இன்றைக்கி ஃபால் ஆகிருக்கு. அடுத்தது மிட் கேப் 100 பக்கம் வரும்போது 78 ஸ்டாக் நெகட்டிவாகவும் 22 ஸ்டாக் பாசிட்டிவாகவும் இருந்தது. இன்றைக்கி 3 ஸ்டாக்கு தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ட்ரிகர். சோனா காம்ஸ்டார்
4%. டாடா கம்யூனிகேஷன் ஆல்ரெடி டேட்டா சென்டருக்கான டிசிஎஸோட அனௌன்ஸ்மெண்ட்டுக்கு அப்புறம் இன்க்ரீஸ் ஆச்சு. அதுக்கப்புறம் நேற்று ஒரு ப்ராஃபிட் புக்கிங் இருந்தது. இன்னைக்கு மறுபடியும் ஒரு பவுன்ஸ் பேக் கொடுத்துருக்கு. ஐஆர்இடிஏவோட ரிசல்ட்டை நான் ஆல்ரெடி டெலகிராம் குரூப்பில் ஷேர் பண்ணியிருக்கேன். மேபி நீங்கள் குரூப்பில் இல்லை அப்படின்னா லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, யூஸ் பண்ணிக்கலாம். 3% இன்னைக்கு ரிசல்ட்னால இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அடுத்து ப்ரீமியர் எனர்ஜி, வாரி எனர்ஜி, இந்த 2 ஸ்டாக்கும் ஒரே பேரலல் மூவ்மெண்ட்டில் இருக்கக்கூடிய ஸ்டாக், ஒரே இண்டஸ்ட்ரி கம்பெனிஸ் சொல்லலாம். இன்றைக்கி ஒரு பாசிட்டிவ் அப்டேட் இருந்தது. மிட் கேப்பில் இன்றைக்கி அதிகமாக டேமேஜ் ஆன ஸ்டாக்ஸ்னால் நான் 4 ஸ்டாக்கு இங்கே உங்களோட ஷேர் பண்ணுறேன். ஒன்று, வோடஃபோன் ஐடியா. தொடர்ந்து சுப்ரீம் கோர்ட்டோட ஆர்டர், நியூஸ் இதெல்லாம் பேஸ் பண்ணி வாலட்டிலிட்டி இன்றைக்கி 4% கிட்ட டாப் லூசராக மிட் கேப்பில் க்ளோஸ் ஆகிருக்கு. டிக்சனும் ப்ரோக்கரேஜோட அப்டேட் ஒரு பக்கம். ரேர் எர்த் மினரல் சைனா வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ணியிருக்கிறது இன்னொரு ரீசனாகவும் பார்க்கலாம். டிக்சனோட ப்ரொடக்ஷன் அஃபெக்ட் ஆகிறதுக்கான ஒரு நியூஸு 3% ஃபால் ஆகிருக்கு. மெட்டலில் செயில் அதிகமாக இறங்கியிருக்கு. இண்டஸ் டவர் செல்லிங் ப்ரெஷர் இன்றைக்கி அதிகமாக இருந்ததுன்னு சொல்லலாம். ஸ்மால் கேப்பில் ரொம்ப செலக்டிவாக ஒரு சில ஸ்டாக்ஸு. ஒன்று ஆனந்த் ரதி. குவார்ட்டர்லி ரிசல்ட் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தது, எதிர்பார்த்ததை விட பெட்டரான ரிசல்ட். இன்றைக்கி 7%, கிட்டத்தட்ட 9-10%க்கு மேலே இன்க்ரீஸ் ஆன இந்த ஸ்டாக் க்ளோசிங்கில் 7% பாசிட்டிவாக க்ளோஸ் ஆகிருக்கு. எம்சிஎக்ஸ் 5% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. எம்சிஎக்ஸை பொறுத்த வரைக்கும் ப்ரோக்கரேஜோட அப்டேட் ஒரு காரணம். தொடர்ந்து வால்யூம் இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கிறது இன்னொரு ரீசன். கோல்டு அண்ட் சில்வர் ப்ரைஸை ரெக்கார்ட் ஹையை தாண்டி கிராஷ் பண்ணிகிட்டு இருக்கிறது. இதெல்லாமே இன்றைக்கி எம்சிஎக்ஸ் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு ரீசனாக சொல்லலாம். ஆனால் இன்னொரு விஷயம் என்னென்னா, கோல்டு அண்ட் சில்வருக்கான மார்ஜின் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இன்றைக்கி அதிகமாக இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஆனந்த் ரதியோட குவார்ட்டர்லி ரிசல்ட்டும் எம்சிஎக்ஸ் ரைஸ் ஆகிறதுக்கு இன்னொரு காரணமாக பார்க்கலாம். ஏன்னா கேபிட்டல் மார்க்கெட் ஒரே இண்டெக்ஸில் இருக்கக்கூடிய கம்பெனிஸு. ஏஞ்சல் ஒன், ஆனந்த் ரதியோட ரிசல்ட் இம்பேக்ட்னால ஏஞ்சல் ஒன்லேயும் இன்றைக்கி ஒரு பவுன்ஸ் பேக் இருந்தது. ஆனால் இன்றைக்கி மார்னிங் 3%க்கு மேலே இன்க்ரீஸ் ஆன ஏஞ்சல் ஒன் அதுக்கப்புறம் சர்வைவ் ஆகலை. பட் 2% பாசிட்டிவாக க்ளோஸ் ஆகிருக்கு. இதில் டிஃபென்ஸ் ஸ்டாக்ஸில் வீக்னஸ் இருந்தாலும் டேட்டா பேட்டர்ன் இன்றைக்கி மோர் தென் 2% கிட்ட, 1.5% கிட்ட இன்க்ரீஸ் ஆகிருக்கு. கெமிக்கலில் நவீன் ஃப்ளோரின் இன்றைக்கி 2% இன்றைக்கி பாசிட்டிவாக இருந்தது. இல்லை மொத்தம் 100 ஸ்டாக்கு ஸ்மால் கேப் 100 இண்டெக்ஸில் 86 ஸ்டாக் இன்றைக்கி மைனஸில் க்ளோஸ் ஆகிருக்கு. அதில் அதிகமாக ஃபால் ஆன ஒரு சில ஸ்டாக்ஸில் ஸ்மால் கேப்பில் பார்த்தீங்கன்னா தீபக் ஃபெர்டிலைசர் தான் டாப் லூசர், மோர் தென் 4% கிட்ட ஃபால் ஆகிருக்கு. ஆனந்த் ராஜ் 4%, சகிலிட்டி, ஜோதி சிஎன்சி, பந்தன் பேங்க் இன்றைக்கி செல்லிங் ப்ரெஷர். மேபி பிஸ்னஸ் அப்டேட் எதாவது வந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ பந்தன் பேங்க் நியூஸ் இம்பேக்ட்டு. நாட்கோ ஃபார்மா, என்பிசிசி, ஜிண்டால் சா, சம்பல் ஃபெர்டிலைசர், முக்கியமாக ஃபெர்டிலைசர் ஸ்டாக்ஸில் இன்றைக்கி வீக்னஸ் இருந்தது பார்க்க முடியுது. அடுத்தது இன்றைக்கி செக்டார் பக்கம் வரும்போது அடுத்து நிஃப்டி 50யில் ஒரே ஒரு ஸ்டாக் மட்டும்தான் 1%க்கு மேலே இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஒன்று ஐசிஐசிஐ ஜென்ரல் இன்சூரன்ஸ். ஐசிஐசிஐ ப்ருடென்ஷியலோட இன்றைக்கி குவார்ட்டர்லி ரிசல்ட் கொடுத்துருக்குறாங்க. அடுத்து என்னென்னு அதை பார்க்கலாம். ஆட்டோ ஆன்சிலரி கம்பெனிஸில் பையிங் இருந்தது. ஏன்னா ஒரு பக்கம் சோனா காம்ஸ்டார் ரொம்ப ஸ்ட்ராங்கான வால்யூமோட இன்றைக்கி இன்க்ரீஸ் ஆகிருந்தது. இல்லை நெக்ஸ்ட் 50 இண்டெக்ஸில் மதர்சன் 0.7% பாசிட்டிவாக இருந்தது. ஹுண்டாய் மோட்டார், சீமென்ஸ் இந்தியா, எல்ஐசி, வேதாந்தா, இந்த ஸ்டாக்ஸ்லாம் ஒரு ஸ்லைட் பாசிட்டிவ் ட்ரெண்டோட க்ளோஸ் ஆகிருக்கு. கெயில், ஹேவல்ஸ் இன்றைக்கி செல்லிங் ப்ரெஷர் இருந்தது. ஹேவல்ஸோட ஃபால் கன்சூமர் டியூரபிள் இண்டெக்ஸ் இன்றைக்கி அதிகமாக இறங்குறதுக்கு ரீசனாக இருந்ததுன்னு சொல்லலாம். பப்ளிக் செக்டார் பேங்க்கில் எல்லா ஸ்டாக்குமே இன்றைக்கி நெகட்டிவாக க்ளோஸ் ஆகிருக்கு. பேங்க் ஆஃப் மகாராஷ்டிராவோட ரிசல்ட் தான் இன்றைக்கி பெரிய அளவுக்கு பாதிப்பை ஏற்படுத்தியிருக்குன்னு சொல்லலாம் பிஎஸ்யூ பேங்க் இண்டெக்ஸில். ஏன்னா ஃபஸ்ட்டு ரிசல்ட் வரக்கூடிய பேங்க் பிஎஸ்யூ சைட்டில் 3% கிட்ட இன்றைக்கி ஃபால் ஆகிருக்கு. கன்சூமர் டியூரபிள்ஸ்லேயும் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 15 ஸ்டாக்கில் 13 ஸ்டாக் இன்றைக்கி ஃபால் ஆகிருக்கு. டிக்சனோட ஃபால் ஒரு மேஜர் ரீசன். ஹேவல்ஸு, ஆம்பர், ப்ளூ ஸ்டார், இந்த ஸ்டாக்ஸ்லாம் தொடர்ந்து 2வது நாளாக இறங்கியிருக்கு. மெட்டல் இண்டெக்ஸில் வேதாந்தா, ஜேஎஸ்எல்லை தவிர்த்து மற்ற எல்லா ஸ்டாக்குமே இன்றைக்கி ஃபால் ஆகிருக்கு. இந்துஸ்தான் காப்பர், டாடா ஸ்டீல், வெல்கார். மெட்டல் ஸ்டாக்ஸ் இன்றைக்கி இறங்கினதுக்கு முதல் காரணம் கோல்டு அண்ட் சில்வர் சடனாக ஃபால் ஆனது ஒரு ரீசன். ஆக்சுவலாக ஸ்டில் கோல்டு இன்னும் பாசிட்டிவாக இருந்தாலும் சில்வர் வந்து 2%க்கு மேலே இன்றைக்கி இறங்கியிருக்கு. கோல்டு பாசிட்டிவாக இருந்துமே. ஸோ செல்லிங் ப்ரெஷர் கொஞ்சம் அதிகமாக இருக்கிறது ஒரு ரீசனாக பார்க்கலாம். மெட்டல் கமாடிட்டி சைடில் மார்னிங்கில் காப்பர் இன்க்ரீஸ் ஆகிருந்தது. இன்றைக்கி பாசிட்டிவ் ட்ரெண்ட் காலையில் இருந்தது. பட் ஆனால் அது அப்படியே செகண்ட் ஹாஃபில் ஒரு பெரிய ரிவர்சல் பேட்டர்னாக மாறி இந்துஸ்தான் காப்பர்லாம் கொஞ்சம் வீக்னஸ் அதிகமாக இருக்குது. பிவிஆர், ஐநாக்ஸ், சரிகமா, இந்த ஸ்டாக்ஸை தவிர்த்து மீடியாவில் மற்ற ஸ்டாக்ஸ் இன்றைக்கி செல்லிங் ப்ரெஷர் இருந்தது. சன் டிவி, நெட்வொர்க் 18லாம் பார்த்திங்கன்னா மோர் தென் 1% கிட்ட இன்றைக்கி ஃபால் ஆகிருந்தது. இதில் எம்ஜிஎல் 1% ஆயில் அண்ட் கேஸில் இன்க்ரீஸ் ஆகிருந்தது. இன்னொரு பக்கம் இந்துஸ்தான் பெட்ரோலியம், ஐஜிஎல், கெயில், இந்த ஸ்டாக்ஸ்லாம் இன்றைக்கி செல்லிங் ப்ரெஷர் இருந்தது.
இல்லை ஓவராலாக டாக்டர் ரெட்டி டாடா ஸ்டீல் நிஃப்டி 50ல் டாப் லூசராக இன்றைக்கி முடிஞ்சிருக்கு. ஸோ இன்றைக்கி மார்க்கெட் ஹவர்ஸில் வந்த நியூஸ் என்ன அப்படின்னா, WPI இன்ஃப்ளேஷன் வந்து கொடுத்துருக்குறாங்க. 0.5% கூட ஏற்கனவே இருந்த ப்ரீவியஸ் மந்தோட டேட்டா இப்போ 0.13% குறைஞ்சிருக்கு. $50 பர் அவுன்ஸ் இருந்த சில்வர் இப்போது $52, $54, $53 வரைக்கும் இன்க்ரீஸ் ஆன சில்வர் இப்போ பெரிய சடன் கிராஷ் கிட்டத்தட்ட 2% டவுனில் இருக்குது நேற்றையோட க்ளோசிங்லேருந்து அமெரிக்காவில். இது வந்து ஒரு செட்பேக் அப்படின்னு சொல்லலாம் கமாடிட்டி ப்ரைஸஸ் ஃபால் ஆகிறதுக்கு. ஆனால் கோல்டு வந்து கிட்டத்தட்ட 1.5%க்கு மேலே இருந்து பாசிட்டிவாக இருந்து 1% கிட்ட ஹையில் இருந்து ஃபால் ஆகிருந்தாலும் ஸ்டில் இன்னும் பாசிட்டிவாகவே ட்ரேட் ஆகிட்டுருக்கு. ஐடி ஸ்டாக்ஸில் ஒரு மிக்சட் ட்ரெண்ட் இருந்தது. ஏன்னா ஒரு பக்கம் நிஃப்டி 50ல் டெக் மஹேந்திரா விப்ரோ பாசிட்டிவாக இருந்தது. இன்னொரு பக்கம் SCL டெக்னாலஜிஸ் இன்னைக்கு பாசிட்டிவாக ஒரு கேப்பப் இருந்தும் சர்வைவ் ஆகலை அப்படின்னு சொல்லலாம். 0.2% இன்னைக்கு டவுனில் தான் க்ளோஸ் ஆகிருக்கு. TCS கூகுள் க்ளவுடோட பார்ட்னர்ஷிப் டீல் இன்னைக்கு இது பாசிட்டிவாக இருந்தும் 1.5% TCS இன்னைக்கு டவுனில் க்ளோஸ் ஆகிருக்கு. அடுத்தது டாடா மோட்டார்ஸ் டீமர்ஜர் கமர்ஷியல் வெஹிக்கிளுக்கும் பேசஞ்சர் வெஹிக்கிளுக்கும் 2 பிஸ்னஸையும் செப்பரேட் பண்ணுறதுக்கான டீமர்ஜர் இன்னைக்கு எக்ஸ்டேட்டு. ஸோ இன்றைக்கி டாடா மோட்டார்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வீக்னஸ் இருந்தது காலையில். பட் ஆனால் அதுக்கப்புறம் ஒரு பெரிய கிளியர் டைரக்ஷன் இல்லாமல் முடிஞ்சிருக்கு. ப்ரோக்கரேஜோட அப்டேட்டும் வரப்போகிற அடுத்தடுத்த செஷனோட ட்ரெண்ட் அமைக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. இல்லை இன்னொரு விஷயம் டாடா இன்வெஸ்ட் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஸ்டாக் ஸ்ப்ளிட்டுக்கான எக்ஸிட் இன்றைக்கி. இந்த ஸ்டாக் இன்றைக்கி 1070 மேலே இன்க்ரீஸ் ஆன இந்த ஸ்டாக்கு 1030 கிட்ட முடிஞ்சிருக்கு. பட் மோர் தென் 6% கிட்ட இன்றைக்கி ஓப்பனிங்கில் இன்க்ரீஸ் ஆகிருந்தது. இப்போது வரப்போகிற அடுத்தடுத்த செஷனில் என்னென்ன ஸ்டாக் வாட்ச் பண்ணலாம்? ஒன்று இன்றைக்கி ஸ்டாக் மார்க்கெட்டில் லிஸ்ட் ஆகிருக்கிற LG எலக்ட்ரானிக்ஸ் வாட்ச் பண்ணலாம். ரெண்டாவது டாடா இன்வெஸ்ட்மெண்ட் தொடர்ந்து கண்டினியூஸாக இன்க்ரீஸ் ஆகிட்டுருக்கு. இன்வெஸ்டர்ஸ் கொஞ்சம் கேர்ஃபுல்லாகவே இந்த ஸ்டாக்கை நீங்கள் அப்ரோச் பண்ணலாம். இல்லை எமிரேட்ஸ் NBD RBL பேங்க்கில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கான ஒரு நியூஸ் கொடுத்துருந்தது. இன்றைக்கி ஓப்பனிங்கில் 2% கிட்ட இன்க்ரீஸ் ஆன RBL பேங்க் க்ளோசிங்கில் பாசிட்டிவாக க்ளோஸ் ஆகிருந்தது. பட் இருந்தும் இந்த ஸ்டாக் வரப்போகிற அடுத்தடுத்த செஷனில் இந்த நியூஸை பொறுத்து ட்ரெண்ட் அமைகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. 1174 கோடி ரூபாய்க்கான ஆர்டர் KEC இன்டர்நேஷனல் ரிசீவ் பண்ணியிருக்கிறாங்க. இந்த ஸ்டாக்கு நம்ம வரப்போகிற அடுத்தடுத்த செஷனுக்கு வாட்ச் பண்ணலாம். கேபிட்டல் மார்க்கெட் ஸ்டாக்ஸு முக்கியமாக ஆனந்த் ரெத்தியோட ரிசல்ட்டுக்கு அப்புறம் BSE, MCX, ஆனந்த் ரெத்தி, மோதிலால் அஸ்வால் இந்த ப்ரோக்கரேஜ் அண்ட் எக்ஸ்சேஞ்ச் ஸ்டாக்ஸை நம்ம கவனிக்கலாம். பாரஸ் டிஃபென்ஸோட ஆர்டர் MOU சைன் பண்ணியிருக்கிறாங்க. இந்த ஸ்டாக் இன்னைக்கு நியர்லி 1% கிட்ட ஃபால் ஆகிருக்கு. மறுபடியும் மார்க்கெட் பவுன்ஸ் பேக் ஆனால் இன்னும் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. இன்ஃபோசிஸ் வந்து இன்றைக்கி 0.3% இறங்கியிருக்கு. 15 வருஷத்துக்கான கான்ட்ராக்ட் ரிசீவ் பண்ணியிருக்கிறாங்க. கிட்டத்தட்ட இதோட வேல்யூ மோர் தென் 14,000 கோடி ரூபா அளவுக்கு கொடுத்துருக்கிறது. இன்ஃபோசிஸ் வந்து அகைன் வரப்போகிற செஷனுக்கு நம்ம கவனிக்கலாம். ICICI Prudential லைஃப் இன்சூரன்ஸ் ரிசல்ட் வந்து 0.7% பாசிட்டிவாக க்ளோஸ் ஆகிருக்கு. 18% ப்ராஃபிட் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. வேல்யூ ஆஃப் நியூ பிஸ்னஸ் இம்ப்ரூவ் ஆகிருக்கு. இதில் நம்ம மார்ஜின் பார்த்திங்கன்னா 23.4லேருந்து 24.4 இன்க்ரீஸ் ஆகிருக்கிறது ஒரு பாசிட்டிவாக பார்க்கலாம். கூகுளோட பார்ட்னர்ஷிப் டீல் அதானி குரூப்பும் ஏர்டெல்லும் நம்ம வாட்ச் பண்ணலாம். IREDயோட ரிசல்ட் இன்றைக்கி மார்க்கெட் ஹவர்ஸில் வந்துருக்கிறதுனால நாளைக்கு ரேட்டிங் சேஞ்சஸ் நடக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ நாளையோட செஷனுக்கு நம்ம மறுபடியும் வாட்ச் பண்ணலாம். தி லீலா பேலஸ் கிட்டத்தட்ட 5% கிட்ட ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் இன்றைக்கி இறங்கியிருக்கு. ப்ராஃபிட் வந்து பார்த்திங்கன்னா நியர்லி 51 கோடியிலேருந்து 70 கோடி ரூபா அளவுக்கு இன்க்ரீஸ் ஆகிருக்கு. பேங்க் ஆஃப் மகாராஷ்டிராவோட ஸ்லிப்பேஜஸ் வந்து பார்த்திங்கன்னா தொடர்ந்து அதிகமாக ரீட்டைன் ஆகிருக்கிறது. ப்ராஃபிட் வந்து 20%க்கு மேலே இன்க்ரீஸ் ஆகிருந்தாலும் ஸ்லிப்பேஜஸும் ரைஸ் ஆகிருக்கிறது ஒரு நெகட்டிவாக பார்க்கலாம். நவ்கார் கார்ப் இன்னைக்கு மார்க்கெட் ஹவர்ஸில் ரிசல்ட் வந்து 4% இன்னைக்கு பாசிட்டிவாக க்ளோஸ் ஆகிருக்கு. கொச்சின் ஷிப்யார்டு இன்னைக்கு கவனிக்கலாம் 1% பாசிட்டிவாக முடிஞ்சிருக்கு. கிட்டத்தட்ட 2000 கோடி ரூபாய்க்கான ஒரு மெகா ஆர்டர் ரிசீவ் பண்ணியிருக்கிறாங்க. IEX வந்து பிஸ்னஸ் வந்து இன்னும் அடிஷ்னலாக ஆட் பண்ணுறதுக்கான ட்ரிபுனலோட ப்ரொப்போசல் வந்து ஒரு பாசிட்டிவ் இம்பேக்ட் அப்படின்னு சொல்லலாம். இன்றைக்கி 0.6% IEX நெகட்டிவாக க்ளோஸ் ஆகிருக்கு. இதில் நம்ம கவனிக்கக்கூடிய ஒரு சில ஸ்டாக்ஸ் வோடஃபோன் ஐடியா நம்ம வரப்போகிற அடுத்தடுத்த செஷனில் கவனிக்கலாம். ஸோ ஓவரால் மார்க்கெட் ட்ரெண்டு இன்றைக்கி வந்து ஒரு கண்டினியூஸ் ரைஸிலிருந்து ஒரு ஸ்பீட் பிரேக்கர் அப்படின்னு சொல்லலாம் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும். மறுபடியும் இந்த 25,500க்கு மேலே கிராஸ் ஆகலை அப்படின்னா இந்த கன்சால்டேஷன் கண்டினியூ ஆக சான்சஸ் இருக்குது. எப்போ வரைக்கும் அப்படின்னா 25,000 உடையாத வரைக்கும்.
25,000 உடைஞ்சா என்ன ஆகும் அப்படின்னா, மறுபடியும் வீக்னஸ் அதிகமாகும். எஃப்ஐஎஸ் வந்து செல்லரா மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ இந்த செஷன் யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். என்னோட டெலகிராம் நியூஸ் நீங்க டைம் டு டைம் அப்டேட் பண்ணணும் அப்படின்னா, குரூப்ல ஜாயின் பண்ணிக்கங்க. லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. இந்த செஷன் ஜாயின் பண்ண எல்லாருக்கும் நன்றி. உங்களோட ஃபீட்பேக்க கமெண்ட்ல நீங்க போஸ்ட் பண்ணுங்க. நன்றி. வணக்கம்.